ஹலோ கைஸ், இது டே 1 ஆஃப் 1 பேராஜம்பிள் அண்ட் 1 ஆர்சி. ஸோ ஏன் பேராஜம்பிள் ஆர்சி பார்க்குறோம், சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த பேராஜம்பிள் ஆர்சி தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக. என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் பேராஜம்பிள் ஆர்சிக்கு வந்தீங்கன்னா தான் உங்கள் ஸ்கோர் 20க்கு மேலே ஏறும், இல்லைன்னா அப்படியே நிற்கும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்கும், இந்த விஷயங்களை வச்சு மற்றதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறக்காக தான். ஸோ 10 பேராஜம்பிள் 10 ஆர்சி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பேராஜம்பிள் நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணணும். சரியா, பாஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. நான் இதை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாமே. கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணணும். எவ்வளோங்களா, ரைட்ஸ். ஸோ இதுதான் கொஸ்டின், பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணியிருக்கணும் நீங்கள். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபார் மோர் தேன் அ செஞ்சுரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் டு ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். ஃபார் மோர் தென் அ செஞ்சுரி, லிங்குவிஸ்ட், சயின்டிஸ்ட் அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் have attempted to decipher அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட், ஹிட்டனாக இருக்கிற ஒன்று கண்டுபிடிக்கிறது. இண்டஸ் ஸ்கிரிப்டை டீகோடு பண்ணுறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோடைய மிஸ்ட்ரி வந்துட்டு இப்போ வரைக்கும் அன்சால்வ்டாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ இண்டஸ் ஸ்கிரிப்டை அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, டெசிஃபர் பண்ணுறதுக்கு மிஸ்ட்ரி அன்சால்வ்டாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. செக் கியூ ஃபஸ்ட்டு வராதுங்க, ஹவ் இருக்குது, ஃபஸ்ட்டு வராது. அடுத்து என்னது, சின்ஸ் இட்ஸ் டிஸ்கவரி, இதுவும் ஃபஸ்ட்டு வராது. அடுத்தது இட்ஸ் அன்டெசிஃபர்டு ஸ்கிரிப்ட், இட்ஸ் அன்டெசிஃபர்டு ஸ்கிரிப்ட் இந்த இருக்குது. டெசிஃபர் த இண்டஸ் ஸ்கிரிப்ட், இது அப்படியே இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அன்டெசிஃபர்டு ஸ்கிரிப்ட், ரைட். டி த இண்டஸ், இது ஃபஸ்ட்டு வராது, சரியா. இட்ஸ் இருக்குது, ப்ரோனவுனு, உடைய கேஸு ஃபஸ்ட்டு வராது. டீக்கு வர இந்த இண்டஸ் ஆர் ஹரப்பான் சிவிலைசேஷன், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஏர்லியஸ்ட் அர்பன் சொசைட்டிஸ் emerged 5300 years ago. இப்போ பி ஃபஸ்ட்டு வரலாம், இல்லை டி ஃபஸ்ட்டு வரலாம். பி ஃபஸ்ட்டு வரலாம், இல்லை டி ஃபஸ்ட்டு வரலாம். சரியா, பி ஃபஸ்ட்டு இல்லை டி ஃபஸ்ட்டு. நான் எதை ஃபஸ்ட்டு எடுக்க, இங்கே வெறும் இண்டஸ் ஸ்கிரிப்டுன்னு தான் இருக்குது, இங்கே டோட்டல் இண்டஸ் சிவிலைசேஷனே இருக்குது. ஸோ வெறுமான ரைட்டிங் மட்டும், ஸ்கிரிப்ட் மட்டும் தான் பியில் இருக்குது. அப்போ டோட்டல் இண்டஸ் சிவிலைசேஷனே டீயில் இருக்குது. டி தான் ஃபஸ்ட், டி தான் ஃபஸ்ட். சரியா, டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டா அடுத்து நான் ஜோடி சேர்க்கணும், சரியா, ஜோடி சேர்க்கணும். ஸோ டி என்னது, ஹரப்பான், இண்டஸ் ஆர் ஹரப்பான் சிவிலைசேஷன், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஏர்லியஸ்ட் அர்பன் சொசைட்டிஸ் எமர்ஜ்ட் 5300 years ago. இவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி எமர்ஜ் ஆச்சு, ரைட். அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த சிவிலைசேஷனை பற்றி பேச போகிறாங்க. சரி, நான் பி வாசிச்சிட்டேன், டி வாசிச்சிட்டேன், கியூஆர்எஸ் வாசிக்கலை, எஸ்ஸில் வெறும் அன்டெசிஃபர்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ நான் கியூஆர்எஸ் ரீட் பண்ணுறேன். இப்போ ஹவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு, மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு போல்ட் ஆயிடணும். த ரீசன்ஸ் பிஹைண்ட் த சொசைட்டி சடன் டிக்ளைன் ரிமைன் அன்கிளியர். சொசைட்டியுடைய சடன் டிக்ளைனுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் அன்கிளியராக இருக்குது. அப்போ சொசைட்டி ஆனால் சொசைட்டி அழிஞ்சிடுச்சு. ஸோ சொசைட்டி சடனாக அழிஞ்சிடுச்சு, அது அன்கிளியராக இருக்குது. ஸோ ஆனாலுக்கு பின்னாடி நெகட்டிவ் இருக்குது, ஹவருக்கு பின்னாடி பாசிட்டிவாக ஒன்று சொல்லணும். இந்த சொசைட்டி பற்றி பாசிட்டிவாக சொல்லணும், ரைட். ரிமைன் அன்கிளியர் வித் நோ, வெளிப்படையான எவிடன்ஸ் இல்லை. வாருக்கோ, ஃபேமைனுக்கோ, நேச்சுரல் டிசாஸ்டருக்கோ வெளிப்படையான எவிடன்ஸ் இல்லை. சரியா, ஸோ வெளிப்படையான எவிடன்ஸ் இல்லாமல் சொசைட்டி டக்குன்னு டிக்ளைன் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ முன்னாடி பாசிட்டிவாக சொல்லணும். ஆர்லைன் இருக்குது, சின்ஸ் இட்ஸ் டிஸ்கவரி அ செஞ்சுரி அகோ, ரைட். இட்ஸ் டிஸ்கவரி அ செஞ்சுரி அகோ, இத்தனை சைட்ஸ் ஹவ் பின் அன்கவர்ட் அக்ராஸ் த ரீஜன். இத்தனை சைட்ஸை வந்து அன்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதோடைய டிஸ்கவரி ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி 2000 சைட்ஸு அன்கவர் பண்ணிட்டாங்க அக்ராஸ் த ரீஜன். ஓகே, எனக்கு டீக்கு அப்புறம் ஆர் வர்ற மாதிரி இருக்குது, பட் நான் அதை டவுட்லேயே வச்சுருக்கேன். சரியா, ஓகே. இப்போ இங்கிட்ட என்ன இருக்குது, எஸ்ஸில் இட்ஸ் அன்டெசிஃபர்டு ஸ்கிரிப்ட். ஸோ அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், பியில் ஸ்கிரிப்டை டெசிஃபர் பண்ணுறதுக்கு அட்டம் பண்ணுறாங்க. ஆனால் மிஸ்ட்ரி அன்சால்வ்டாக தான் இருக்குது,
அன்சால்வ்டாக தான் இருக்குது. அன்சால்வ்டாக தான் இருக்குது. இன்னொரு க்ளூ இருக்குது பாருங்க எனக்கு. கண்ணுகள் இப்போ தான் கண்ணு தெரியுது. ஃபார் மோர் தென் அ செஞ்சுரி. இங்கிட்ட இட்ஸ் டிஸ்கவரி அ செஞ்சுரி ஆகோ. ஒரு செஞ்சுரி ஆகோக்கு முன்னாடியே டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. அப்போ டிஸ்கவர் பண்ணதுல இருந்து டெசிஃபர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மிஸ்ட்ரி இப்போ வரைக்கும் அன்சால்வ்டாக இருக்குது. ரைட், அடுத்தது இட்ஸ் டெசிஃபர்டு ஸ்கிரிப்ட் ஆட்ஸ் டு த மிஸ்ட்ரி. ஆஹா ஓஹோ, ஆட்ஸ் டு த மிஸ்ட்ரி. அப்போ ஏற்கனவே ஒரு மிஸ்ட்ரியை பற்றி சொல்லணும். ஒரு மிஸ்ட்ரியை பற்றி சொல்லணும். இது மிஸ்ட்ரி கூட ஆட் பண்ணுது. இது என்ன பண்ணுது? மிஸ்ட்ரி கூட ஆட் பண்ணுது. இப்போ ஏற்கனவே ஏதாவது ஒரு மிஸ்ட்ரி இருக்கணும். அந்த மிஸ்ட்ரி கூட இது ஆட் பண்ணுது. சரியா? அந்த மிஸ்ட்ரி கூட ஆட் பண்ணுது. இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்? டி மட்டும் தான் என்னால் கண்டுபிடிக்க முடியுது. பியில் என்ன சொல்லியிருக்கானுங்க? ஸ்கிரிப்டை கண்டுபிடிக்க முடியல. அதோடைய மிஸ்ட்ரி அன்சால்வ்டாக இருக்குது. இட்ஸ் டெசிஃபர்டு ஸ்கிரிப்ட் ஆட்ஸ் டு த மிஸ்ட்ரி. அப்போ நான் பார்க்குற பிஎஸ் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி பாயிண்ட் தான். ஏன்னா இங்கேயும் ஸ்கிரிப்டை கண்டுபிடிக்க முடியல, மிஸ்ட்ரி அன்சால்வ்டாக இருக்குது. ஸ்கிரிப்டை கண்டுபிடிக்க முடியல, அதோடைய மிஸ்ட்ரிலாம் அன்சால்வ்டாக இருக்குது. டெசிஃபர்டு ஸ்கிரிப்ட் ஆட்ஸ் டு த மிஸ்ட்ரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்போ நான் நினைக்கிற மாதிரி பி ஒரு மிஸ்ட்ரி, எஸ் ஒரு மிஸ்ட்ரி கிடையாது. பிஎஸ் சேர்ந்த ஏதோ ஒரு மிஸ்ட்ரி. பிஎஸ் ரெண்டுமே சேர்ந்து ஏதோ ஒரு மிஸ்ட்ரி. பிஎஸ் சேர்ந்து ஒரு மிஸ்ட்ரி. அப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று வரணும். எனக்கு ஆட்ஸ் டு த மிஸ்ட்ரிங்க. ஒரு மிஸ்ட்ரி அப்போ இருக்குது, அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிஎஸ்ல இருக்கிற மிஸ்ட்ரியே சொல்லணும். நீங்கள் பியில் ஒரு மிஸ்ட்ரி, எஸ்ல ஒரு மிஸ்ட்ரி கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். எழுத்தை கண்டுபிடிக்க முடியலங்கிறது தான் மிஸ்ட்ரியாக இருக்குது. இப்போ பிஎஸ்க்கு முன்னாடி ஒரு மிஸ்ட்ரி போடணும். மிஸ்ட்ரி மாதிரி எந்த வார்த்தை இருக்குது? இந்த வார்த்தை இருக்குது. அன்கிளியர்னா மிஸ்ட்ரியாக தானே இருக்கும். அன்கிளியர்னா மிஸ்ட்ரியாக தானே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? கியூ போடுறேன். டீக்கு அப்புறம் கியூன்னு இல்லை, கியூ போடுறேன். கியூக்கு அப்புறம் இந்த அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க ரைட்டிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஆர்னு போட்டேன். பார்த்தீங்களா? கியூ போட்டேன் ஃபஸ்ட்டு. கியூக்கு அப்புறம் நான் இப்போ என்ன போடணும்? பிஎஸ் போடணும், இல்லை எஸ்பி போடணும். நான் இதை செக் பண்ணணும். டீக்கு அப்புறம் எதுன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போதைக்கு கியூ போடுறேன். அதுக்கப்புறம் நேராக ஸ்கிரிப்டை பற்றி போயிடுச்சு. அதாவது எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது? இந்த கியூ, பி அண்ட் எஸ் இது மூணுமே மிஸ்ட்ரீஸை பற்றி பேசுது. கியூவில் ஒரு மிஸ்ட்ரி, பிஎஸ் ரெண்டுலையுமே அது எப்படி அழிஞ்சு போனாங்க அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி. இதில் இவனுங்க எழுத்து இன்னொரு மிஸ்ட்ரி. எப்படி அழிஞ்சு போனா அப்படிங்கிறது சொசைட்டியுடைய சடன் டிக்ளைன் ஒரு மிஸ்ட்ரி, ஸ்கிரிப்ட் ஒரு மிஸ்ட்ரி. அப்போ இது 3 மிஸ்ட்ரியாக இருக்குது. இதில் இந்த 6 மட்டும்தான் எப்படி இருக்கான்? மிஸ்ட்ரிலாம் இல்லை. 2000 சைட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ 5300 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சொசைட்டி 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, செஞ்சுரிக்கு முன்னாடி டிஸ்கவர் பண்ணது 2000 சைட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுவும் ஹரப்பானை பற்றி தான் பேசுது. ஸோ இட்ஸ் டிஸ்கவரி எங்கே இந்தா இதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நான் டீக்கு அப்புறம் 6 போட்டுடுறேன். QPS 3 மிஸ்ட்ரியை பற்றி கண்டுபிடிக்கிறாங்க. மிஸ்ட்ரியை பற்றி ஏதோ பேசுகிறானுங்க. சரியா? மிஸ்ட்ரியை பற்றி ஏதோ பேசுகிறானுங்க. இதில் எனக்கு நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு கியூவை பற்றி பேசணும். நான் கியூவை பற்றி பேசணும் கரெக்டாக. ஏன்னா அதில் இருந்தால் மொதல் மிஸ்ட்ரி. ஆட்ஸ் டு த மிஸ்ட்ரி தான் பிஎஸ் வரும், இல்லை எஸ்பி வரும், ஏதோ ஒன்று வரும். பட் ஆட்ஸ் டு த மிஸ்ட்ரி அங்கே தான் இருக்குது. சரியா? ஆட்ஸ் டு த மிஸ்ட்ரி அங்கே தான் இருக்குது. இப்போ டி ஃபஸ்ட்டு, ஆர் ஃபஸ்ட்டு, அடுத்தது நான் கியூ போடுறேன். இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ஹவ்வருக்கு பின்னாடி தெளிவாக இல்லைன்னு போடுறோம் ஹவ்வருக்கு பின்னாடி. அப்போ ஹவ்வருக்கு முன்னாடி என்ன போடணும்? பாசிட்டிவாக போடணும்னு சொன்னேன். இந்த அதுக்கு பாசிட்டிவான பாயிண்ட். 2000 சைட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது பாசிட்டிவான பாயிண்ட்டு தான். திருப்தி கரெக்டாக தான் போட்டிருக்காப்போ. இப்போ நான் டி ஃபஸ்ட்டு போடுறேன், டீலேருந்து 6 போடுறேன். அந்த சென்டென்ஸை வாசிச்சது மிஸ்ட்ரி ஆட் பண்ணுறது ஒரு குரூப்பு. ஃபஸ்ட்டு எடுக்கிற மிஸ்ட்ரி ஒன்று. ஃபஸ்ட்டு எடுக்கிற மிஸ்ட்ரி என்னது? சொசைட்டியுடைய சடன் டிக்ளைன். அதுவே தெரியாமல் இருக்குது. அப்போ கியூ தான் ஃபஸ்ட்டு மிஸ்ட்ரி.
அதுக்கு அடுத்த மிஸ்ட்ரி என்னது அப்படின்னா ஸ்கிரிப்டை டெசிஃபர் பண்ணுறது. இப்போ இதை நான் போட்டுட்டேன், டிஆர்கியூ போட்டுட்டேன். இப்போ எனக்கு பிஎஸ் வரணும் இல்லை எஸ்பி வரணும். சரியா? பிஎஸ் வரணும் இல்லை எஸ்பி வரணும். இதுக்குள்ளே எனக்கு டைம் முடிச்சிட்டுன்னு வச்சுக்கிறோம். நான் டிஆர்கியூ கண்டுபிடிச்சிட்டேன். பிஎஸ் போடணும் இல்லை எஸ்பி போடணும். நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இங்கே டவுட் இருக்குது கண்டுபிடிக்க முடியலன்னா 2க்கும் பி போட்டுருங்க, இல்லை 2க்கும் எஸ் போட்டுருங்க. உங்களுக்கு 0.75 ஸ்கோர் ஏறிடும். ஸோ 2க்கு பி போட்டுருங்க, இல்லை 2க்கு எஸ் போட்டுருங்க. கண்டுபிடிக்க முடியலை, டைம் இல்லை அப்படின்னா. சரியா? ஸோ டிஆர்கியூ போட்டாச்சு. அடுத்தது எஸ்பியா இல்லை பிஎஸ்ஆன்னு நம்ம பார்க்கணும். ரைட். இப்போ நம்ம கிளாஸஸ் நிறைய பார்த்துருந்தீங்க, இல்லை கொஞ்சம் பார்த்துருந்தா கூட ஓகே தான். உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், எஸ்ஸுக்கு அப்புறம் பிஏ, பிக்கு அப்புறம் எஸ்ஆன்ட்டு. எது ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். எப்போவுமே நம்ம ஜென்ரல்லேருந்து ஸ்பெசிஃபிக் மூவ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி எமர்ஜ் ஆச்சு, இவ்வளோ டிஸ்கவரி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டிஆருக்கு அப்புறம் கியூ போட்டோம். ஆனால் சடன் டிக்ளைன் ஆகுது. சடன் டிக்ளைன் ஆகுது. அதுக்கான காரணம் நம்மளுக்கு தெரியலை. காரணம் ஏன் தெரில தெரியுமா? ஏன்னா அவனுக்கு எழுதி வச்சது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ சொசைட்டியுடைய சடன் டிக்ளைன் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வார், ஃபேமைன், நேச்சுரல் டிசாஸ்டர் இல்லை. ரைட், ஓகே. அப்போ அது ஒரு மிஸ்ட்ரி. இன்னொரு மிஸ்ட்ரி என்னது அப்படின்னா இந்த இருக்கு. இப்போ ஆட்ஸ் டு த மிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு மிஸ்ட்ரியை நான் சொல்லிட்டேன் கியூவில். ஆட்ஸ் டு த மிஸ்ட்ரின்னு எஸ்ஸில் தான் இருக்குது. லாங்குவேஜ், கவர்னன்ஸ், பிலீஃப்னா மறைஞ்சிருக்கு, சீக்ரெட்டாக மறைஞ்சிருக்கு. ஏன் மறைஞ்சிருக்கு, எப்படி மறைஞ்சிருக்குன்றது தான் பியில் சொல்கிறாங்க. எஸ்ஸுக்கு அப்புறம் பி. எஸ் ஜென்ரல், இட்ஸ் அன்டெசிஃபர்டு ஸ்கிரிப்ட். இன்னும் ஸ்கிரிப்டை டெசிஃபர் பண்ணலை, அது மிஸ்ட்ரிக்கு ஆட் ஆகுது. இப்போ இது மிஸ்ட்ரி, இது ஆட்ஸ் டு த மிஸ்ட்ரி. இப்படி வந்து இந்த இந்த பேராஜம்பிள்லே முக்கியமான வார்த்தை எந்த வார்த்தை தெரியுமா? இந்த வார்த்தை இங்கே எப்படி வந்திருக்கு பாருங்க, மிஸ்ட்ரின்னு வரல. எந்த வார்த்தை வந்திருக்கு? மிஸ்ட்ரீஸ். ஐயா ரொம்ப பிரைட்டாக மூஞ்சில் அடிக்குது. மிஸ்ட்ரீஸ் அப்படின்னா ஒன்று கிடையாது, 2. அப்படின்னா ஒன்று கிடையாது, 1க்கு மேலே மிஸ்ட்ரீஸ். அப்போ கியூவில் ஒரு மிஸ்ட்ரி அன்கிளியராக இருக்கு. எதுக்காக சொசைட்டி டிக்ளேர் ஆகுதுன்னு தெரியல. டெசிஃபர்டு ஸ்கிரிப்ட் ஆட்ஸ் டு த மிஸ்ட்ரி. ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க டெசிஃபர் பண்ணுறதுக்கு. ஆனால் அதோடைய மிஸ்டரீஸ். அப்போ கியூஎஸ் பி. ஃபஸ்ட்டு டி, சிக்கு அப்புறம் ஆர், சிக்கு அப்புறம் ஆர். ஆர் கியூவை கனெக்ட் பண்ணுறது ஹவெவர். இந்த கியூவில் ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. எஸ்ஸு ஆட்ஸ் டு த மிஸ்ட்ரி. பியில் 2 மிஸ்ட்ரியும் சேர்த்து மிஸ்ட்ரீஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் டிஆர் கியூஎஸ்பி. சரியா? ஸோ ஆன்சர் டிஆர் கியூஎஸ்பி. இதை மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் போட்டிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தப்பு எங்கே விடுவீங்கன்னு தெரியும். அப்போ தான் சரி பண்ண முடியும். இது ஒரு செம்மையான பேராஜம்பிள். இதில் ஈஸியாக க்ளூ எடுக்க முடியாது. பட் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேற லெவல். எடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேற 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 லெவல். சரியா? ரைட். நம்ம இப்போ அடுத்தது ஆர்சிக்கு போகிறோம். ஆர்சி. ஸோ ஒரு ஆர்சியை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், டைரக்ட் கொஸ்டின், பில்லர்ஸ், எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே கொஸ்டினை பார்க்கணும். சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் பார்க்குறேன். போடணுமா போட வேண்டாம்? வாட் ட்ரெண்ட் ரிகார்டிங் ப்ரைவேட் டியூஷன் இஸ் ஹைலைட்டட் இன் த பேசேஜ். இது போடலாம். இதுக்கு நம்ம எந்த வார்த்தையை தேடணுமா? ப்ரைவேட் டியூஷன். அப்போ ப்ரைவேட் டியூஷன் இந்த வார்த்தையை நான் தேடணும். ரைட்டா? செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஹைலைட்டட் ஆஸ் அ கன்சர்னிங் இஷ்யூ ரிகார்டிங் டெக்னாலஜிக்கல் லிட்ரஸி. டெக்னாலஜிக்கல் லிட்ரஸி பற்றி என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைவேட் டியூஷன், செகண்ட் டெக்னாலஜிக்கல் லிட்ரஸி, மூணாவது எஜுகேஷன் சிஸ்டம் ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கம்பல்சரி ஸ்கூல் சைக்கிள். ஸோ கம்பல்சரியாக ஸ்கூலுக்கு போகணும், 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைக்கிளை முடித்ததுக்கு அப்புறம் எஜுகேஷ்னல் சிஸ்டம் தயாராக இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? எஜுகேஷன் சிஸ்டத்துடைய ப்ரிப்பேர்ட்னஸ் எப்போ? கம்பல்சரி ஸ்கூல் சைக்கிள் முடிச்சதுக்கப்புறம் எஜுகேஷன் சிஸ்டத்துடைய ப்ரிப்பேர்ட்னஸ் உடைய ப்ரைமரி ப்ராப்ளம் என்னது? இப்போ சிஸ்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. எப்போ? அந்த கம்பல்சரி ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம்.
அடுத்தது வாட் இஸ் கீ ஃபைண்டிங் ரிகார்டிங் அந்த கொஸ்டினும் நம்ம தேடி போடலாம். என்ரோல்மெண்ட் ரேட்ஸ் ஸ்டூடெண்ட் வயசு 14 to 18. 4th கொஸ்டின் முடிச்சாச்சு. 5th கொஸ்டின் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ப்ரைவேட் டியூஷன். அப்போ ப்ரைவேட் டியூஷன் வச்சு 2 கொஸ்டின் இருக்குது. இந்த 5 கொஸ்டின் பார்த்தாச்சு. 5 கொஸ்டின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எதை ஃபஸ்ட்டு போடணும்னு கரெக்டாக சொல்லணும். எதை ஃபஸ்ட்டு போடணும், எதை ஈஸியாக போடலாம். ப்ரைவேட் டியூஷனில் 2 கொஸ்டின் இருக்குது சரிங்களா. ட்ரெண்ட் ரிகார்டிங் ப்ரைவேட் டியூஷன், இங்கே சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் இன் ப்ரைவேட் டியூஷன் நேஷன் வைடு, நாடு முழுக்க ப்ரைவேட் டியூஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கான முக்கியத்துவம் என்னன்னு கேட்குறாங்க. 2 கொஸ்டின் ப்ரைவேட் டியூஷன் இருக்குது. 4th கொஸ்டின், 3rd கொஸ்டின், 2nd கொஸ்டின். நீங்கள் ஃபஸ்ட்டு போட வேண்டியது இந்த கொஸ்டின் தான். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்பரை ஈஸியாக தேடலாம். அவ்வளோதான், நம்பரை ஈஸியாக தேடலாம். 14 to 18, 14 to 18 வயசுடைய பசங்களுக்கு என்ரோல்மெண்ட் டேட் சம்பந்தமாக என்ன முக்கியமான ஃபைண்டிங் இருக்கு சரியா? 14 to 18 ஏஜ் குழந்தைங்களை பார்க்கணும். என்ன முக்கியமாக கண்டுபிடிச்சிருக்கானுங்க? 14 to 18 எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க? 14 to 18 இருக்கானுங்க 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 இந்தா இருக்கானுங்க. ஸோ 14 to 18 ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் ஸ்கூலில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் என்ரோல் ஆகியிருக்காங்க. பட் சரி, தேர் ஆர் கேப்ஸ் ஆஸ் ஏ க்ரோ ஓல்டர். வயசாக வயசாக கேப் விடுது சரிங்களா. 3.9% ஆஃப் 14-year-olds ஸ்கூலில் இல்லை. இப்போ இவ்வளவு பேர் வந்துட்டு என்ரோல் ஆகியிருக்காங்க. வயசாக வயசாக கேப் விடுது. 14 வயசில் வெறும் 3.9% தான் ஸ்கூலில் இல்லை. ஆனால் 18 வயசில் பார்த்தீங்கன்னா 32% ஸ்கூலில் இல்லைங்கிறாங்க. ஸோ என்ன ஆகுது? ஸ்கூலில் இல்லாத பசங்களுடைய நாட் இன் ஸ்கூல் இந்த பசங்களுடைய பர்சன்டேஜ் ஏறுது. பட் தேர் ஆர் கேப்ஸ். அந்த கேப்பு அதிகமாகுது. கேப்பு இருக்குது வயசாக ஆக. ஸோ இதுதான் 14 to 18 சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அடுத்த பாயிண்ட் ஆல்சோ ஃபார் கிளாஸ் 11 போயிடுச்சு. ஸோ அது கிடையாது. வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்த இருக்கு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் 14 to 18 வயசில் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே பேசிக் மேத்தமேட்டிக்ஸே தெரிய மாட்டேங்குது. 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸில் படிக்க வேண்டியது இவங்களுக்கு 14 to 18 வயசில் ரூரல் குழந்தைங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. சரி, 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ரோல்மெண்ட் ரேட்ஸ் கொஸ்டின். அப்போ என்ரோல்மெண்ட் ரேட் தான். அப்போ 2வது பார்த்தா ரூரல் சில்ட்ரனுக்கு வந்துட்டு பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் தெரில அப்படிங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு வேண்டாம். அப்போ என்ரோல்மெண்ட் ரேட் என்னாச்சு? குறைஞ்சிச்சு. தேர் ஹஸ் பீன் அ நோட்டிசபிள் டிக்ளைன் இன் என்ரோல்மெண்ட் ரேட்ஸ் ஓவர் ரீசெண்ட் இயர்ஸ். ஓகே, இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. கன்சிஸ்டன்சி கிடையாது சரிங்களா. அடுத்தது கேர்ள்ஸ் பாய்ஸ் பேசலை. என்ரோல்மெண்ட் ரேட்ஸ் டிமினிஷ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அட்வான்சிங் ஏஜ். இதுதான் தெளிவான ஆன்சர். ஏ வந்து ஆன்சருக்கு பக்கத்தில் இருக்க ஆன்சர். வயசாக வயசாக as students got older, வயசாக வயசாக என்ரோல்மெண்ட் ரேட்டு குறையுது. கரெக்டு தானே? ஸ்கூலில் 14 வயசு 3.9% தான் ஸ்கூலில் இல்லை. 18 வயசில் 32% ஸ்கூலில் இல்லை. அப்போ என்ரோல்மெண்ட் ரேட் என்ன ஆகுது அப்படின்னா வயசை வச்சு குறையுது. ரைட்டா? ரைட்டு. இப்போ 4th கொஸ்டின் போட்டுடலாம் சரியா? சரி, போட்டாச்சு. அப்போ பேசிக்காக இது எதை பற்றினது? இதுதான் எனக்கு யோசிக்கேன். ஸ்கூலை பற்றினது, ஸ்கூலில் சேர்றது பற்றினது, ஸ்கூலில் எப்படி சொல்லிக் கொடுக்காங்கன்றது பற்றினது. ப்ரைவேட் டியூஷனை பற்றி என்ன சொல்கிறாங்க? ப்ரைவேட் டியூஷன் தேடுவோமா? ப்ரைவேட் டியூஷன் அடுத்த கொஸ்டின் இதுதான் போடணும். ப்ரைவேட் டியூஷனில் 2 கொஸ்டின் இருக்குது, அதை போடுவோம். ப்ரைவேட் டியூஷன் ப்ரைவேட் டியூஷன் எங்கே இருக்க? எங்கே இருக்கீங்க? ப்ரைவேட் டியூஷன் தான் இருக்கீங்க. ப்ரைவேட் டியூஷன் நம்பர் ஏறுது. ரைட், அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுறாங்க? க்ளோஸ் டு 90% ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் சர்வேட் ஹாவ் அ ஸ்மார்ட் ஃபோன். ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும். ஆன்லைன் சேஃப்டி செட்டிங்ஸை பற்றி தெரியாது, ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியும். சரி, க்ளோஸ் டு 90% ஆகி 99%, 100%யா? இந்த மீதி இருக்க 10% தான் உலகம் தேடிக்கொண்டு இருக்கிறது. ஸோ சர்வே எடுத்திருக்காங்க. 90% மக்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியும். டியூஷன் எடுக்கிற பசங்க நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரைவேட் டியூஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ரைஸ் இன் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்டிங் ப்ரைவேட் டியூஷன். ஏன் எப்படி நீ பார்த்து நீ இந்த ஆர்சியில் இப்படி போட முடியும்னு எப்படி கண்டுபிடிக்கிற? ஏன் ஃபுல்லாக வாசிக்க மாட்டேங்கிறேன்னா கொஸ்டினை வச்சு தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, ஃபால்ஸ், இன்ஃபர்டு இப்படிலாம் கேட்டாங்க, டைட்டில் டோன்லாம் கேட்டாங்கன்னா ஃபுல்லாக தான் வாசிக்கணும். இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டினுக்கு கண்டிப்பாக தேடி போட ட்ரை பண்ணலாம். ஸ்கிம் பண்ணணும். ஸ்கிம்மிங், இட் இஸ் கால்ட் ஸ்கிம்மிங். சரிங்களா? இங்கே பாருங்கள், டெக்னாலஜிக்கல் லிட்ரஸி கேட்டிருக்காங்க. அப்போ நான் அதை ஸ்கிம் பண்ணணும். இங்கே ப்ரைவேட் டியூஷன் கேட்டாங்க, அதை ஸ்கிம் பண்ணேன். ப்ரைவேட் டியூஷனை பற்றி இன்னொரு பாயிண்ட் கேட்டானுங்க. என்னது? ப்ரைவேட் டியூஷன் என்ன பண்ணுது? ப்ரைவேட் டியூஷன் இன்க்ரீஸ் ஆனதுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னது? ப்ரைவேட் டியூஷன் இன்க்ரீஸ் ஆனதை நான் பார்த்துட்டேன். அது கீழே இருக்கிற பார்த்தா செல்ஃபோனுக்கு போயிட்டு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த இருக்குது த ட்ரெண்ட்ஸ், இந்த 2 ட்ரெண்ட்ஸ். அப்போ 2 ட்ரெண்ட்ஸு சொல்லிட்டானு. 2 ட்ரெண்ட்ஸ் என்னது? ப்ரைவேட் டியூஷன் ஏறுது, ஸ்மார்ட் ஃபோன் இன்க்ரீஸும் ஏறுது. இந்த ட்ரெண்ட்ஸு எஸ்பெஷலி என்னது? வாசிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு லேக் இருக்குது. அவர் சாதாரண அரித்மெட்டிக் சால்வ் பண்ணுறதையும் லேக் இருக்குது. இது ஒரு குட்டி சாம்பிள் கொடுக்குது. இன்க்லிங்னா வெரி ஸ்மால் டாட், ஒரு சின்ன டாட்டு கொடுக்குது. எதை பற்றினது? எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன பிரச்சனை, எயில்னா நோய், எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன நோய் இருக்குது, என்ன கரெக்டிவ் மெஷர்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன புள்ளியாக கொடுக்குது. எது மேலே இருக்கிறது வாசிக்கல, மேலே இருக்கிற இவனுக்கு மேலே இருக்கிறது என்ன கதை இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் பேசிக்காக ஸ்கூல் கதை இருக்குது, டியூஷன் கதை இங்கே தான் எனக்கு ஆரம்பிக்குது. டியூஷன் வந்துட்டு 25%, 30%. இந்த மோர் இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் நீ போடுற ஆர்சிக்கு வரும், நாங்கள் போடுற ஆர்சிக்கு வராதுன்னு நினைப்பீங்க. எல்லா ஆர்சிக்கும் வரும். என்ன பிரச்சனை? இந்த மோர் யூ ரீட் த ஈஸி டெஸ்ட் ரீட். நிறையா வாசிச்சிங்கன்னா வாசிக்கிறது ஈஸி, எவ்வளோ கம்மியாக வாசிக்கிங்களோ அவ்வளோ வாசிக்கிறது கஷ்டம். ஸோ கொஞ்சம் வாசிங்க. டெய்லி ஒரு ஆர்சி போடுங்க. 365 days 365 ஆர்சிஸ். 3 மாதத்தில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. 365 நாளில் 365 ஆர்சி போடணும், கரெக்ஷன் பார்க்கணும், ரீட் பண்ணணும். வித்தியாசம் தெரியலன்னா என்னன்னு சொல்லுங்களேன், கண்டிப்பாக தெரியும். சரி, அப்போ இது என்ன காமிக்குது? 5ஆவது கொஸ்டின் என்னது? ப்ரைவேட் டியூஷன் இன்க்ரீஸ் ஆனதுடைய முக்கியத்துவம் என்னது அப்படின்னா, அகடமிக் அச்சீவ்மெண்ட்லாம் பாயிண்ட் சொல்லலை. இட் சஜஸ்ட் அ பர்ஜனிங் இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் ப்ரைவேட் எஜுகேஷன் ஓவர் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விட ப்ரைவேட் எஜுகேஷனுக்கு பயங்கரமாக மக்கள் சாயிறாங்கன்னு காமிக்குது. இல்லை, இட் இலிமினேட்ஸ் ப்ராபபிள் ஹேர்டில்ஸ் வித்தின் த பப்ளிக் எஜுகேஷன் சிஸ்டம். ரைஸ் இன் கவர்மெண்டல் அலோகேஷன்ஸ்லாம் பேசலை, இந்த பாயிண்ட் பேசுன மாதிரி இருந்துச்சு. இதுவாக தான் ஆன்சர் இருக்கணும். ஏன்னா வேறு எங்கேயுமே ப்ரைவேட் டியூஷன் இல்லை. வேறு எங்கேயும் ப்ரைவேட் டியூஷன் இந்த ஏரியாவில் மட்டும்தான் ப்ரைவேட் டியூஷன் பேசியிருக்காங்கன்னா, இந்த ஏரியாவில் தான் நான் 2 கொஷின் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் 1 and 5 போட்டுட்டேன், நான் 4 போட்டுட்டேன். இந்த 3 கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? 4 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. இது கூட ஒரு சூப்பரான ஒரு அட்டெம்ப்ட் தான். சரிங்களா? 4 நிமிஷத்தில் 3 ஆர்சி கொஸ்டின் போடுறது நல்ல ஒரு விஷயம். சரியா? 4 நிமிஷம் கூட ஆகாது, 3 நிமிஷம் தான் ஆகும். பட் 4ன்னு எடுத்தால் கூட சூப்பர் தான் இது. இப்போ நான் 5 போட்டுட்டேன், 4 போட்டுட்டேன், 1 போட்டுட்டேன். இப்போ நான் 2 கொஸ்டின் இருக்கு. என்னது? கம்பல்சரி ஸ்கூல் சைக்கிள் முடிச்சதுக்கு அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம் தயாராகிறதுல என்ன பிரச்சனை? இப்போ கம்பல்சரி ஸ்கூல் சைக்கிள் முடிச்சதுக்கு அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன பிரச்சனை? கம்பல்சரி ஸ்கூல், இப்போ நான் கீழே இருந்தெல்லாம் பார்த்துட்டேன், பார்த்துக்கிடுங்க. செகண்ட் பேராகிராஃபில் கொஷின் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபுக்கு போகிறேன். ஏன்னா செகண்ட் பேராகிராஃபில் கொஷின் பார்த்துட்டேன், நேராக ஃபஸ்ட்டு பேராகிராஃப் போகிறேன். ஃபஸ்ட்டு பேராகிராஃப், கம்பல்சரி அந்த வார்த்தை எங்கே? வேர் இஸ் த வேர்டு? கம்பல்சரி இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. இப்படிலாம் இல்லை அப்படின்னு வரும்போது நீங்கள் பயந்துடக்கூடாது, பதறிடக்கூடாது. இந்த இருக்கு பாருங்க. while rising enrollment is a good thing. என்ரோல்மெண்ட் ஏறுறது நல்ல விஷயம்தான். எது வெயிட் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு? எப்போ? கம்பல்சரி ஸ்கூல் சைக்கிள் அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது வெயிட் பண்ணுதுன்னா, அது ரோஸியா இல்லை. ரோஸினா சம்திங் தட் இஸ் ஈஸி.
சரிங்களா? ஈஸியா இல்ல. அப்ப 8ஆம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம், கம்பல்சரி ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம், ஸ்டூடண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ற விஷயம் ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னா, சில நேரம் ஈஸி இல்ல. ஏன்னா, ஹையர் செகண்டரி லெவலுக்கான அந்த ஆம்பிஷியஸ் கரிக்குலம அவங்களால கோப் அப் பண்ண முடியல. கோப் வித்னா டீல் வித். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இவனை ஏதோ கம்பல்சரியா படிக்கணுன்ட்டு பாஸ் பண்ணி போட்டுடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் சிலபஸ் டிஃபிகல்ட்டி ஏறின உடனே இவனால இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களால சில நேரம் டீல் பண்ண முடியல. இதா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இன்கெப்பாசிட்டி டு அடாப்ட் டு த டிமாண்டிங் கரிக்குலம் அட் த ஹையர் செகண்டரி டியர்ஸ். இதுதான் ஆன்சர். பின்னாடி வேணா பார்த்துக்கிடுங்க. ஒகேஷ்னல் கதை இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசலை, பார்ட்டிசிபேட்டரி லெவல்ஸ் பற்றி பேசலை. ஸோ கம்பல்சரி ஸ்கூல் சைக்கிள்னு பேசின உடனே தான் பேசினாங்க. ப்ரிலிம்ஸு ஆர்சி இப்படி தான் இருக்குங்க. இப்படி இருக்கும். இப்படி இல்லைன்னா அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுங்க. நீங்கள் 30க்கு 30 அட்டன் பண்ண சொல்லலைனா 25க்கு மேலே அட்டன் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இப்படி இல்லைன்னா பரவாயில்ல, யூ கேன் ஸ்கிப். பட் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு போட தெரியணும். சரியா? இப்போ நம்மளுக்கு இருக்கிறதுலே முக்கியமாக படிக்க போகிறது இப்போ தான் எது அப்படின்னா இந்த கொஸ்டினை டெக்னாலஜிக்கல் லிட்ரஸி. இப்போ நான் எந்த வார்த்தையை தேடணும்? டெக்னாலஜிக்கல் லிட்ரஸி. டெக்னாலஜிக்கல் லிட்ரஸி. டெக்னாலஜிக்கல் லிட்ரஸி. ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி இருக்குது. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். நியூமரசி தான் இருக்குது. டெக்னாலஜிக்கல் லிட்ரஸி. டெக்னாலஜிக்கல் லிட்ரஸி. டெக்னாலஜிக்கல் லிட்ரஸி இல்லைன்னு உடனே ஐயோ அம்மம்மான்னு பயப்படக்கூடாது. டெக்னாலஜிக்கல் லிட்ரஸிங்கிற வார்த்தை இங்கே இருக்காது. இங்கே இருக்காது. சரியா? அப்போ டெக்னாலஜிக்கல் லிட்ரஸிங்கிற வார்த்தை இல்லைன்னு உடனே பயப்படக்கூடாது. அப்போ இந்த வார்த்தை இல்லை அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணணும்? ஃபுல்லாக தான் ரீட் பண்ணணும். எனக்கு வேறு வழி கிடையாது. ஃபுல்லாக தான் ரீட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக ஒரு தடவை ரீடு நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு நான் இப்போ டைமர் செட் பண்ண போகிறேன். என் கூட இல்லை, நீங்கள் வாசிக்க போகிறீங்க. 30 செகண்டுக்கு நான் உங்களுக்கு 3 மினிட்ஸ் எடுத்துக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணும். பேண்டமிக் இந்தியாவுடைய யங்கர் சிட்டிசன்ஸுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. யங்கர் சிட்டிசன்ஸ்னால் குழந்தைங்க. ஆனால் அதோடைய உண்மையான இம்பேக்ட் இப்போ தான் வெளியே வருது. என்ன இம்பேக்ட்? பேண்டமிக்குடைய என்ன இம்பேக்ட்? ASAER 2023 டைட்டில் போட்டு பியாண்ட் பேசிக்ஸ்னு ஒரு ரிப்போர்ட் போடுறானுங்க. வெனஸ்டே சர்வே பை சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் 14 to 18 வயசில் எடுக்கணும்னு போய் கேட்டால் மேத்தமெட்டிக்ஸ் பாதி பேருக்கு மேலே மேத்தமெட்டிக்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் முடிக்க வேண்டியது. ஹவுஸ் ஹோல்டு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபீல்டு பேஸ் பண்ணு 4 years 4 வருஷத்தில் இப்போ தான் ஃபீல்டில் இறங்கி எடுக்கிறாங்க. 28 டிஸ்ட்ரிக்ட் 26 ஸ்டேட்டில் ஃபவுண்டேஷனாக ரீடிங் அண்ட் அரித்மெட்டிக் எபிலிட்டிஸ் இத்தனை குழந்தைங்களுக்கு செக் பண்ணும்போது 25% ஆஃப் திஸ் ஏஜ் குரூப். எந்த ஏஜ் குரூப்பு? 14 to 18 வயசை பற்றி தான் பேசுகிறோம். 2ஆம் கிளாஸ் டெக்ஸ்ட்டை இவங்களால் வாசிக்க முடியல. இதெல்லாம் ஏன் தெரியுமா? கோவிடில் இவனுங்க 2-3 வருஷம் அப்படியே பாஸ் பண்ணி போட்டதுனால தான். அதான் சொல்கிறாங்க, பேண்டமிக் இவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. ஆனால் அதோடைய உண்மையான இம்பேக்ட் இப்போ தான் வெளியே வருது. ஏன் இவங்களால் வாசிக்க முடியல, படிக்க முடியலன்னா கோவிடு. சரியா? கோவிடு தான் இந்த பிரச்சனை. கோவிட்னால பாஸ் பண்ணி போட்டது தான் பிரச்சனை. வாய்ஸ் பெட்டராக இருக்காங்க அரித்மெட்டிக்லையும் இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்ஸ்லையும் கேர்ள்ஸை விட அப்படின்னு இருக்காங்க. சரி, ரைட், ஓகே. ஓவராலாக 86 பேர் இன்ஸ்டியூஷன் என்ரோல் ஆகியிருக்காங்க. இந்த பாயிண்ட் நான் வாசிச்சிட்டேன். இவ்வளோ பேர் வந்துட்டு என்ரோல் ஆகலை. ரைட்ஸ். 11th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஹியூமனிட்டிஸ் தான் போகிறாங்க, ஆர்ட்ஸுக்கு. சரிங்களா? கேர்ள்ஸ் வந்துட்டு சயின்ஸில் லெஸ் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா கேர்ள்ஸு வந்துட்டு என்ன நினைப்பாங்க, வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம், எது கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டுன்னு நினைப்பாங்க. ஸோ பாய்ஸ் நிறைய பேர் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்காங்க. வெறும் 5.6% ஒகேஷனல் குரூப்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் என்னுடைய டெக்னாலஜி கதை வரலை. அதை தான் நான் மெயினாக தேடிட்டு இருக்கேன்.
ப்ரைவேட் டியூஷனுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் டு 90% ஆஃப் யங்ஸ்டர்ஸு ஸ்மார்ட் ஃபோன் ஹவு டு யூஸ் இட். இது மட்டும் தான் டெக்னாலஜிக்கு வருது. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியுது. ரைட், டெக்னாலஜிக்கு இந்த பாயிண்ட் மட்டும்தான் வருது. ஆன்லைன் சேஃப்டி செட்டிங்ஸ்லாம் தெரியாது. ரீடிங்கு, அரித்மெட்டிக்லாம் வரமாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு இதுலேருந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இன்க்லிங் கொடுக்குது, ஒரு டாட் கொடுக்குது. எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன பிரச்சனை அப்படின்னு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி பிரைமரி ஸ்கூலில் 2025 வரணும்ன்ட்டு சொல்லுது. ரிப்போர்ட் என்ன சொல்லுது, எல்லா ஸ்டேட்டும் இதுக்காக ஒரு தள்ளு புஷ் பண்ணியிருக்கு இந்த பாரத் மிஷனில். ஆனால் நம்பரை பார்த்தா இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. லாட் ஆஃப் கேச்சிங் அப் டு டூ. நம்மளுக்கே தெரியுது, நம்பரை பார்த்தா முக்கால்வாசி பேருக்கு ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரசி இல்லை. ரைட்டு, ஓகே. ரைசிங் என்ரோல்மெண்ட், என்ரோல் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் 8ஆம் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இவங்களால சிலபஸை கோப்பப் பண்ண முடியலை. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 எல்லாருக்கும் எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் உண்மையிலே அந்த எஜுகேஷன் போய் சேர்றதுக்கு ஒரு கேப் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு படிக்க முடியுது. எப்போவுமே ரீட் பண்ணிவிட்டு டைமை பார்க்காதீங்க, டைமர் வச்சுட்டு ரீட் பண்ணுங்கள். 3 minutes தான் உங்கள் ஃபிலிம்ஸு ஆர்சிக்கான டைம். 3 minutes வச்சு எவ்வளோ போட முடியுமோ போடுங்க. திருப்பி போய் நம்ம வாசிக்க தான் போவோம், இப்படி தான் பண்ணுவோம். பட் 3 minutes செட்டப் பண்ணிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் போட்டுடலாம். டெக்னாலஜி பற்றி எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்துச்சு, ஸ்மார்ட் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு இவனுக்கு தெரியும். அதை பற்றி இருக்கான்னு பார்ப்போம். அதை பற்றி இருக்குதா? ஒரு பிரச்சனையாக என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியும், ஆப்சன்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி கிடையாது. சரிங்களா? ஆன்லைன் சேஃப்டியை பற்றி தான் இவனுக்கு ஒன்றும் தெரியல. கன்ஸ்ட்ரெயின், லிமிட்டெட் ஃபெமிலியாரிட்டி வித் ஆன்லைன் சேஃப்டி கன்ஃபிகரேஷன்ஸ். இந்த பயவுலைகளுக்கு யூஸ் பண்ண தெரியுது, சேஃப்டி தான் தெரியலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பி தான் ஆன்சர். ஒரு ஆர்சியை எப்போ வாசிக்கணும் எப்போ வாசிக்கக்கூடாதுன்னு இருக்கு. மொதல் 4 கொஷினை 4 நிமிஷத்தில் போட்டுடலாம். கடைசி கொஷினுக்கு நம்மளுக்கு 4 நிமிஷம் ஆகும். மீதி ஒரு கொஷினுக்கு 4 நிமிஷம் ஆகும். நான் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் மொதல் 4 கொஷினை 4 நிமிஷத்தில் போடுங்கன்னு மட்டும்தான். சரியா? வேறு எதுவும் நீங்கள் பெருசாக பயங்கரமாக அப்படி யோசிக்க வேண்டாம். நம்ம வெப்சைட்டுங்க, புக்ஸு இருக்குது, வேணும்னா வாங்கிக்கிடுங்க. இதில் அடுத்தடுத்த கிளாஸ் வந்துடும். நம்மளுக்கு மெயின்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு புக்கு பேஸ்டு தான் கிளாஸ்ட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு ரீடிங் கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு கேஷ் ப்ரைஸஸ் உண்டு. கண்டிப்பாக நல்ல நல்ல புக்காக தேடி தேடி எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க் டெஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். திஸ் இஸ் ஆன் த வே. இது ரெடி ஆகி வந்துடும். சும்மா பேருக்கு 3000 வச்சுருக்காங்க, பார்த்து பயந்துடாதீங்க. கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கிளாஸு. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸ் தான் 20-25 minutes சுருக்கிடுறேன்.